ஏய் பாலா என்ன ஆளை காணோம்? இல்லடா எங்கே போயிருக்காங்க? டேய் பாலா எந்தாச்சு? ஏன்டா அவ்வளோ நேரம்? இல்லைடா கிளாஸில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அதான். சரிடா. ஏய் போடா 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 வேகமாக போடா. ப்ளூ காரை விடாத. ரவுண்டு கட்டு. பால் நேற்று என்னடா ஆச்சு? மேக்ஸ் சார் போட்டு அந்த அடி அடிச்சாரு. டேய் அது ஒரு பிள்ளை பேர் சொல்லி கொடுத்தது தப்புன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டான்டா. பிள்ளை பேர் சொல்லி கொடுத்தது தப்புன்னு அடிச்சானா? அப்படி என்ன பேரு? அந்த பிள்ளை பேர் ஐஸ்வர்யாடா. எல்லாரும் ஐஸ்ன்னு போட்டாங்க, நான் மட்டும் வரியான்னு போட்டேன். அது ஒரு தப்புன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டாங்க. அடிக்கிறத தப்பே இல்லடா. டீ குடிக்குமா? வடா போவோம், நீ ஸ்நாக்ஸ் தருவாங்க, போய் சாப்பிட்டு வருவோம். சரி போனாங்க. சரி வாடா டீ குடிக்க போவோம். இல்லம்மா நீங்க போயிட்டாங்க. நீங்க ஸ்நாக்ஸ் தருவாங்கடா? இல்ல வயிறு பசிக்கணும். பப்ஸ்டா. சரி வா போ. பர்ஸ் எடுத்துருவாங்க சொல்லுடா. டேய் என்னாச்சு? ஏன்டா இப்படி பண்றீங்க? சொல்றியா இல்லையாடா இப்ப? இல்லடா சொல்லுங்கப்பா. ஹலோ, நீ நல்லா இருக்கியாயா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி பாருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. சாப்பிட்டாச்சாயா? இனிமேல் தான்ப்பா. நீங்கப்பா? சாப்பிட்டாச்சுப்பா. காலேஜ்லாம் எப்படி போகுது? அதான்ப்பா சொல்லணும்னு இருந்தேன். காலேஜ்ல இந்த மாசம் ஃபீஸ் கட்டலைன்னா எக்ஸாம் எழுத விட மாட்டாங்களாம்ப்பா, வெளியே நிக்க வச்சிருவாங்களாம். சரிப்பா. அது இந்த மாசத்துக்குள்ள கட்டணுமாப்பா? இல்லப்பா, இங்கேயே மழை பெய்ய மாட்டேங்குது, தண்ணி ஒன்றும் இல்லப்பா, பயிர் எதுவும் விளையலப்பா, காசு எதுவும் இல்லப்பா. அந்த ஒரு மாசம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா, அடுத்த மாசம் பாத்துக்கலாம்ப்பா. ஆனா கண்டிப்பா கட்டணும்ன்றாங்களேப்பா. ஒரு மாசம் மட்டும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. சரிப்பா, நீங்க உடம்பு பாத்துக்கோங்கப்பா, நான் பாத்துக்கிறேன் இங்க. சரிப்பா, நீயும் உடம்பு பாத்துக்கப்பா. இதாண்டா நடந்துச்சு, இதனாலதான் நான் ரூம்ல இதானாடா? இதெல்லாம் ஒரு பிரச்சனை, நீ இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? என்னடா ஃபீஸ் வேற கேட்டோம். அதெல்லாம் பாத்துக்கிறோம்டா, நாங்கள் பாத்துக்கிறோம்டா, நாங்களாம் இருக்கோம்ல. வாழ்க்கைனா 1000 பிரச்சனை வரதான் செய்யும், அதையும் தாண்டி வாழணும். அதான் ஒன்னா மனுஷன். சூரியன் என்ன போற? ஊருக்கு போற ஐடியாவே எக்ஸாம் எப்படி பண்ண போட்டா கொன்றேன். என்னடா ஆச்சு? சம்பவம் அடிக்கணும்டா, விடுங்கடா. ஏய் என்னன்னு சொல்லுடா. இல்லடா சம்பவம் அடிக்கணும்டா, விடுங்கடா. எதா இருந்தாலும் பேசிட்டுக்கலாம்டா. தீர்த்துட்டு தான்டா அதெல்லாம் பேச முடியும், விடுங்கடா. ஏகிற எவ்வளோ சோறு சாப்பிட முடியல உங்களுக்கு. இவ்வளோ பேர் சோறு அடிக்காமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. நியூயார்க்கில் எவ்வளோ சோறை போட்டுறாரு. நான் சோறு இல்லாத நினச்சி பார்த்தேன். இது இவ்வளோ சோறு நியூயார்க்கில் ஈஸியாக வேஸ்ட் பண்ணிடுறாரு. சரி விவசாயம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க.
போனால் மட்டும் போகாது. இந்த மாதிரி விஷயத்துலையும் நம்ம காமிச்சிங்களா? ஆமாம் போடா டேய், பெரிய காந்திஜி பேச வந்தாங்க போடா. கேடிவில ஸ்ரீதேவி படமா போட்டாங்க. எதுக்கு ஸ்ரீதேவி படம் போட்டாங்க? என்னப்பா இப்படி கேட்டேன்? ஸ்ரீதேவி செத்த நாள் ஆச்சுல, அதான் ஸ்ரீதேவி படம் போட்டாங்க. ஓ அப்படி. அது ஏன்டா என்னப்பா இந்த கேள்வி கேட்ட? ஏடா இப்போ அவனை அடிச்சிய? அடங்கடா. இங்க இத்தனை பேர் இருக்காங்க, அது ஏன்டா என்னைய பார்த்து மட்டும் அந்த கேள்வி கேட்ட? அது ஏன்டா என்னைய பார்த்து இந்த கேள்வி கேட்ட? அவனை ஏன்னா அடிச்சுட்டே இருக்கீங்க? அப்படி என்ன கேள்வி கேட்டாவே? என்ன கேட்டான் தெரியுமா? ஸ்ரீதேவி சுத்தா ஸ்ரீதேவி படம் போடுறாங்களே, அப்ப சன்னிலியோன் சுத்தா சன்னிலியோன் படம் போடுவாங்களான்னு கேட்கறான். வாங்கடா, அவுட்டிங் போயிட்டு வரும். டேய் என்னடா காசுலாம் காலி ஆயிடுச்சு, மால் நல்லா சுற்றியாச்சு, இப்போ எப்படா போகிறது? எப்படி போகணும்? நடந்தா போகணும், வேற வழி இல்லை. சரி வா. டேய் வயிறு வேற ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குடா, முடியலடா. பரவாயில்லடா, நடந்தா போன ஒரு வழி இல்லை, வா. எங்க பாடுற ஒரு ஆள் சாப்பிட்றாங்க, வாங்க போலாம். ரொம்ப வயிறு பசிக்கிறாப்பா. ரொம்ப வயிறு பசிக்குதா, கொஞ்சம் சோறு கொடுங்க, முடியலையா அப்பா. யா தம்பி பணக்காரோட பசங்க மாதிரி இருக்கீங்க, ஏன் தம்பி கேட்டுட்டு இருக்கீங்க? நானே நீங்கள் வேறு நானே சாப்பிட்டு 4 நாளைக்கு தம்பி. ஐயா, என் கையில் இருந்து காசுலாம் காலியாக போச்சுயா. என் ஃப்ரெண்டுக்கு மட்டுமா சாப்பாடு கொடுங்க, ரொம்ப பசிக்கியா, நடக்க முடியலையா. கொடுங்க, ரொம்ப தூரம் போனியா தம்பி? நானே ரொம்ப பசிக்க இருக்கேன் தம்பி, கொஞ்சம் கொடுங்கய்யா, வயிறு ரொம்ப பசிக்கியா, முடியலையா. ஒரு ஆளுக்கு தான் தம்பி சாப்பிட்டு தம்பி. சரி கொடுங்க, நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் ஐயா, ரொம்ப நன்றியா. ஐயா ரொம்ப நன்றி ஐயா, இந்த உதவியை வாழ்க்கையில மறக்கவே மாட்டேயா. ரொம்ப நன்றியா. ரொம்ப நன்றியா. தம்பி போயிட்டு வாங்க தம்பி. டேய் சாரி ராஜு, அன்னைக்கு நீ சொன்னதெல்லாம் தெரியாமல் போய் சோத்தை போட்டுட்டா, அப்போல்லாம் அதோட அருமை தெரியலடா. இப்போ நம்ம பட்டுட்டோம்டா, தெரிஞ்சுட்டா, அன்னைக்கு தெரியாமல் ஆயிடுச்சுடா, சாரிடா. டேய் சாரிலாம் வேணாம்டா, புரியுது. டேய் என்னடா? டேய் ஏன்டா குழாயை மூட மாட்டேடா, தண்ணி ஏன்டா வேஸ்ட் பண்ணுற? இங்கே படுறா, பேச வந்துட்டாரு தர போடாடி. அமுல் பேபி, இது வரைக்கும் மெக்கானிக்கல் பசங்களை நீ வில்லனா தானே பார்த்துருக்க, ஹீரோவை பார்த்தது இல்லையே. இனிமேல்
பார்ப்பேன். தண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம யாருக்குமே தெரியறதில்ல. டெய்லி குழாயை திறந்தா தண்ணி வருன்ற நம்பிக்கையில் தாங்க நமக்கு திறந்த குழாயை மூடாமல் போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த தண்ணி கூட இல்லாமல் டெய்லி ஒரு விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான். இது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு நாளைக்கு வேஸ்ட் பண்ணுற தண்ணியை வச்சு 3 நாள் விவசாயம் பண்ணலாம். ஆனால் அதை பற்றி நம்ம யாருக்குமே கவலை இல்லை. விராட் கோலி டக் அவுட் ஆனால் அதை பற்றி ஃபீல் பண்ணுவோம். ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிவிட்டு அதை பற்றி யாருமே கண்டுக்க மாட்டோம். லைஃப்பில் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, கிரிக்கெட் ஸ்கோரை விட திங்கிறதுக்கு சோறு தான் முக்கியம். அப்படிப்பட்ட சாப்பாடு கொடுக்குற விவசாயி இன்னைக்கு தண்ணி இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்கான். அவன் செத்துட்டா கூடிய சீக்கிரம் நம்மளும் செத்துருவோம். புரியலையா?